நான் எந்த ஃபேக் அலிகேஷனுமே வைக்கல. நான் நான் இப்போவும் ஃபைட் பண்ணுறது இந்த குழந்தைக்காக மட்டும்தான். இந்த குழந்தைக்கு ஒரு ஜஸ்டிஸ் வேணுங்கிறதுக்காக தான் நான் ஃபைட் பண்ணுறேன். அதில் எந்த ஃபேக் அலிகேஷனுமே நான் வைக்கல. இன்னைக்கு வந்து அவர் வந்து உயிரில்லாத ஒரு இதுக்கு வந்து ஃபைட் பண்ணுறாரு அவர். பட் உயிருள்ள எனக்கும் இந்த குழந்தைக்கும் வந்து அவர் எந்த பதிலும் சொல்லலை. இன்னைக்கு வந்து என்னையும் அவரோட குழந்தையும் வந்து கோர்ட் வாசலில் வந்து நிற்க வச்சுட்டாரு. நான் வந்து ஒரு 20 days ஆச்சு கமிஷனர் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து. பட் அதுக்கான எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை. பிகாஸ் அவருக்கு நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறதுனால வெளியே வந்து அவர் வந்து நிறைய பேர்கிட்ட வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி நான் இவங்களுக்கெல்லாம் ஃபுட் பண்ணியிருக்கேன், ஜட்ஜுக்கு ஃபுட் பண்ணியிருக்கேன், நிறைய செலிபிரிட்டிஸ்க்கெலாம் பண்ணியிருக்கேன், ஸோ என்னை எதுவும் பண்ண முடியாதுங்கிற மாதிரி வெளியே பேசிகிட்ருக்காரு. காசு பணம் இருந்தால் என்ன வேணாலும் பண்ணலாம், தப்பு பண்ணிவிட்டு எஸ்கேப் ஆகிடலான்னு நினைக்கிறாங்க. பட் நான் வந்து ஜஸ்டிஸ்க்காக மட்டும்தான் போராடுறேன். 20 days ஆச்சு கமிஷன் ஆஃபீஸ்லேருந்து எனக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் வரல. எம்ஆர்சி நகர்லேருந்து ஃபோன் பண்ணுறாங்க, இந்த கம்ப்ளைண்ட் வந்து எங்களோட ஸ்டேஷனுக்கு இது தாண்டி வராது அப்படின்றாங்க. அங்கேருந்து அடையாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன்றாங்க. அடையார்லேருந்து கால் பண்ணுறாங்க, இது வந்து எங்கள் இது ஜுடிஷியரியில் வராது, நாங்கள் வந்து திருவான்மியூருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோன்றாங்க. திருவான்மியூர்லேருந்து கால் பண்ணுறாங்க, இது எங்களுக்கும் வராதுன்றாங்க. இப்படி வந்து என் கம்ப்ளைண்ட் இப்போ வந்து எங்கே இருக்குன்னே எனக்கு தெரியல. ஸோ ஆக மொத்தம் என்னை வந்து நான் கொடுத்த கேஸ்க்கு இன்னுமே வந்து எனக்கு வந்து ஒரு ஜஸ்டிஸ் கிடைக்கல. ஸோ அதுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், ஃபைட் பண்ணிகிட்ருக்கேன். இன்னைக்கு வரைக்கும் இந்த குழந்தைக்கான ஒரு பதில் அவர் சொல்லலை. அதுக்காக தான் நான் மெயினாக வந்து ஃபைட் பண்ணுறேன். நான் போட்ட வீடியோஸ், நான் யூஸ் பண்ணுற ஹேஷ்டேக்ஸ் எல்லாத்தையும் வந்து ரிமூவ் பண்ண சொல்கிறாங்க அவங்க கம்பெனிஸ் இல்லை சைடில் இருந்து. நான் ஒன்று கேட்குறேன், நான் எந்த தப்புமே போடவே இல்லையே. நான் வந்து இந்த குழந்தையோட அப்பா மாதம்பட்டி ரங்கராஜ், அதை தான் நான் வந்து எக்ஸ்போஸ் பண்ணேன். ஒரு 4 செவத்துக்குள்ளே இருந்து நான் இந்த குழந்தைய டெலிவரி பண்ணி அந்த குழந்தைக்கு அப்பா யாருன்னு தெரியாமல் நான் வந்து வாழ முடியாதுல்ல. ஏன்னா அவர் என்னை கல்யாணம் பண்ணியிருக்காரு, இந்த குழந்தைக்கு அப்பா. இப்போ வரைக்கும் எனக்கு ஒரு ஆன்சர் தெரியாமல் தான் நான் வந்து இது பண்ணிகிட்ருக்கேன். தப்பு பண்ணுறவங்கலாம் ஜாலியாக சுற்றுறாங்க. ஆனால் வந்து ஒரு பொண்ணு அந்த தப்பை தட்டி கேட்க வெளியே வந்துட்டா நீங்கள் எல்லாம் வந்து தப்பாக பேசிடுவீங்க. நிறைய யூடியூப்ஸில் என்னெல்லாமோ எழுதுறீங்க, யாரோட இன்ஃப்ளூயன்ஸில் நீங்களாம் எழுதுறீங்கன்னு எனக்கு தெரியும். பட் நான் ஒன்று கேட்குறேன், நீங்களாம் எழுதுறீங்கல்ல, உங்கள் வீட்டில் ஒரு பெண் இல்லையா, அம்மா இல்லையா, ஒய்ஃப் இல்லையா, அக்கா தங்கச்சி இல்லையா? நாளைக்கு அவங்களுக்கு இதே மாதிரி ஒரு பிரச்சனை வந்ததுன்னா நீங்கள் எழுதுவீங்களா? அவங்களுக்கான இதை வந்து ஃபைட் பண்ணி வாங்கி கொடுக்க மாட்டிங்களா? ஸோ என்ன மாதிரி ஒரு பொண்ணு வந்து வெளியே வந்துடுச்சுன்னா அவதூறாக என்ன வேணாலும் நியூஸ் பரப்புவீங்க. ஸோ இதனால தாங்க நிறைய பெண்கள் வந்து வெளியே வரவே மாட்டேங்கிறாங்க. என்ன ஆனாலும் வந்து வீட்டுக்குள்ளே அதை வந்து முடக்கி அவங்கெல்லாம் அந்த வந்து உள்ளுக்குள்ளே தான் ஃபைட் பண்ணுறாங்களே தவிர வெளியே வந்து ஃபைட் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன், நான் இந்த குழந்தைக்காக எனி எக்ஸ்ட்ரீம் லெவல் போய் நான் ஃபைட் பண்ணுவேன். எனக்கு வந்து ஜஸ்டிஸ் கிடைக்கிற வரைக்கும் நான் போராடுவேன். அது எந்த லெவலாக இருந்தாலும், அவங்க என்ன இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாலுமே நான் ஃபைட் பண்ணுவேன். அதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேன். இன்றைக்கி வந்து அவரோட குழந்தைய சுமந்துட்டு இருக்கேன், அதுக்கு பதில் தெரியல. பட் அந்த குழந்தையே வந்து அவர் வந்து கோர்ட் வாசலில் நிற்க வச்சிட்டாரு. அது வந்து அவருக்கு ரொம்ப பெரிய ஈஸியான ஒரு விஷயமா இருக்குது. பட் குற்றம் இல்லாமல் நிறைய பேர் வந்து வெளியே வந்து ஜாலியாக சுற்றிட்டுருக்காங்க. நான் வந்து ஜட்ஜ்மெண்ட் மேலே நான் ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்கேன். கண்டிப்பாக எனக்கு ஃபேவராக ஜஸ்டிஸ் வரும் நான் நம்புகிறேன். அதெல்லாம் உள்ள ஜட்ஜ்மெண்ட்டில் கொடுப்பாங்க.
ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் இப்போ யுவர் நீங்க கொடுத்த சப்போர்ட். புகார் மீது நடவடிக்கை எடுக்கல, அடுத்தது வேற என்ன ஸ்டெப்? நீங்க வழக்கு தொடர்றதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? இல்ல டிஜிபி அலுவலகம் வழக்கமா இறுதியா காவல்துறையோட தலைவர்கிட்ட தான் மனு கொடுப்பாங்க, நீங்க கமிஷனர்கிட்ட கொடுத்த நடவடிக்கை இல்லை, அடுத்தது எங்க போக போறீங்க, என்ன நடவடிக்கை? நான் வந்து அடுத்து அதான் சொன்னேன், நான் எனி எக்ஸ்ட்ரீம் லெவல் நான் இந்த குழந்தைக்காக நான் ஃபைட் பண்ணுவேன். அது நான் வந்து ரிமூவ் பண்ண போறீங்களா இல்ல? நான் ஏன் ரிமூவ் பண்ணணும்? இது வந்து அவரோட குழந்தைங்க, நான் ஏன் ரிமூவ் பண்ணணும்? நான் அதை வந்து எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கேன், நான் பப்ளிக்காக அதை எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கேன். இந்த குழந்தைக்கு அப்பா மாதம்பட்டி ரங்கராஜ், அது நான் ஏன் நான் டெலீட் பண்ணணும் சொல்லுங்க? ஒவ்வொரு வரியிலையும் எனது குழந்தைக்காக போராடுறேன், பட் அந்த அதுதான் இல்ல, நீங்க அவரெல்லாம் கேள்வி கேட்கணும். இன்னைக்கு தப்பு பண்ணிட்டு அவர் வந்து ஜாலியா இருக்கிறாரு, சுத்துறாரு. ஆனா அதுல பாதிக்கப்பட்ட பெண்ணை தானே நீங்க எல்லாருமே வந்து கார்னர் பண்றீங்க. ஏன் ஒரு ஆணை கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க?